சொல்லுங்க. நீ சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதம் 1-2 எடுத்து வாசிங்க. தெளிமா சத்தமா ஒருத்தர் அழகா வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நல்லா கேளுங்க. இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை நான் என்ன பண்றேன். வானத்தை படைச்சவர் யார், பூமியை உண்டாக்கினவர் யார், அங்கிருந்து தான் எனக்கு என்ன வரும். ஆமா, என்ன காலை அவர் தள்ளாட விட்டாரு, என்ன காக்கிறவர் போதும். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே சொல்கிறேன், கவனமாக தெரிஞ்சுக்கணும். உனக்கு ஒத்தாசைன்னா என்ன தெரியுமா? உதவி, ஹெல்ப்புக்கு. இப்போது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட போய் உதவி கேட்குறீங்க, உங்கள் கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போது நீங்கள் ஒருத்தங்கிட்ட, இப்போ புரிகிற மாதிரியே பேசுகிறேன், ஒருத்தங்கிட்ட போய் காசு கேட்டீங்க, அவங்க 4 மணிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க? 4 மணிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லும் போதோ நீங்கள் ஃபோனை எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? புரியல. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. டைமே பார்த்து நிற்பாங்க, எப்படா நாளாகும், எப்படா அந்த மனுஷன் ஃபோன் பண்ணுவார், எப்போ நம்ம போகலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதுதான் உங்கள் மைண்ட்லேயே இருக்கும். ஏன்? அவர் தரேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இத்தனை மணிக்கு கரெக்டாக எனக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுப்பாரு, நான் நம்பி என்ன பண்ணுறேன், அந்த ஃபோனுக்காக அந்த மக கொடுப்பான்னு நம்பி நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபோனை நான் எங்கேயும் கூட வைக்க மாட்டேன், கரெக்டாக என் கையிலேயே வச்சுப்பேன். கரெக்டா? இதுதான். இப்போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, எனக்கு எங்கிருந்து வரப்போகுதுன்னா, எனக்கு தருவேன் வாக்கு கொடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல, எனக்கு செய்வேன் சொன்னவர் சாதாரணமான மனுஷன் அல்ல, எனக்கு வாக்கு கொடுத்தவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவர் எனக்கு செய்வேன் என்று சொன்னார்னா என் கண்ணு அங்கே தான் பார்த்துக்கிட்டே இருக்குவே தவிர என் கண்ணு வேற பார்க்காது. நான் சொல்கிறது வந்து புரிஞ்சிச்சா? அப்போ உங்கள் கண்ணு எங்கே பார்க்குது? உங்கள் கண்ணு எங்கே நோக்குது? மனுஷனையா கர்த்தரையா? இன்னைக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான இது ரொம்ப ஆழமாக ஆவியானவரோட உதவியோடு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாள்லேருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவும், இந்த நாள்லேருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஒன்று தான். நான் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கியே பார்க்க போகிறேன், நான் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கியே கூப்பிட போகிறேன். அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை நிச்சயமாய் வரும், அங்கிருந்து எனக்கு உதவி நிச்சயமாய் வரும். மனுஷன்கிட்ட இருந்து வராது, கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு வரும். ஏன்னா என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். மனுஷனை எதிர்பார்த்து உன் கண்ணு பூத்து தான் போகும், உன் கண்ணு என்ன ஆகும். ஆனால் கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தா உன் கண்ணு பூத்து போகாது, அதிசயத்தை காணும் உன் கண்கள். பைபிள் அதான் சொன்னாங்க, உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிப்பாக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இன்னும் ஆழத்தில் போக போகிறோம். யோசுவா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்க போகிறோம். பக்கம் 281 பக்கம் எடுத்துக்கொள்வோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாமா? கரெக்டாக சத்தமாக தெளிவாக வாசிக்கலாமா? அவனோடு கூட சகல யுத்த மனுஷனும் சகல பராக்கிரமசாலிகளும் போனார்கள். இப்போ நல்லா கவனமாக இந்த சம்பவத்தை கவனிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு நீ பயப்படாயாக, உன் கைகளில் அவர்கள் என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அவர்கள் ஒருத்தம் கூட உனக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, நிற்கவே முடியாது. யோசுவா கில்காவிலிருந்து ராம் முழுவதும் நடந்து திடீர்னு அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக களங்கம் பண்ணினார். வழியிலே துரத்தி
ஆ ஆ கர்த்தர் என்ன பண்ணாரா? வானத்திலிருந்து ஒரு பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திர சண்டை போட்டு கொன்றதை பார்க்கிலும் கர்த்தர் கண்மலையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தாங்க. ஒப்பு கொடுக்கிற அந்த நாளில் நல்ல கேள்வி. யோசுவா எங்கே பார்த்து பேசுகிறான்? கர்த்தரை நோக்கி பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு கேளுங்க. இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். நீதியை சரிக்கற்ற வரைக்கும் சூரியனும் தரித்தது, சந்திரனும் நின்றது. எழுதியிருக்கவில்லையோ அப்படியே தீவிரமாகாமல் ஒரு பகல் முழுவதும் வானத்திலேயே நின்றது. அல்லேலூயா. இப்போ நல்லா கேளுங்க ஆண்டவருடைய பிள்ளைய. இவன் கர்த்தரை நோக்கி பேசுகிறான். யாரை நோக்கி பேசுகிறான்? எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி பேசுகிறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. இந்த பழக்கம் உனக்கு வரணும். இந்த பழக்கம் என்ன வரணும்? ஒரு மனுஷங்கிட்ட எப்படி கேட்குறது போல் ஆண்டவரை நோக்கி பேசுகிற பழக்கம் நமக்கு வரணும். விளையாட்டுக்கு சொல்கிறேன், இவன் கர்த்தரை நோக்கி பேசுகிறான். என்னென்னா இங்கே சண்டை, யுத்தம் பலத்துச்சு. யுத்தம் பயங்கரமாக சண்டை போரில் அப்படியே நடக்குது. இந்த போர் நடக்கும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு. இருட்டானோன்னு போரை நிறுத்திடணும். சட்டத்திட்டப்படி எப்படின்னா, அந்த காலத்தில் இருட்டு அப்படி வந்துச்சுன்னா, சூரியன் மறைஞ்சிச்சுன்னா போர் என்ன பண்ணணும்? இப்போ இவனுங்க யுத்தத்தில் நல்லா ஜெயிச்சுட்டே வர டைம். யார்? இஸ்ரவேல் புத்திரங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிள்ளைங்க. பயப்படாத, அவன் எல்லாத்தையும் கையில் ஒப்பு கொடுத்துட்டு சொல்லும் பொழுது அந்த யுத்தத்தில் இவங்க ஜெயிச்சுட்டே வராங்க. இப்போ இவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? தோல்வியை சந்திச்சிட்டாங்க. யார்? எதிரி நாட்டாடம். இப்போ சூரியன் மறைய போகுது, கிட்ட வந்து மறைய போகுது. இப்போ மறையிற நேரத்தில் யுத்தம் நிற்கணும். நல்லா கேளுங்க, ஒரு மனுஷனுக்கு நல்லா ஓடிட்டே இருக்கான், நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்கணும். விளையாடிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு அவன் டயர்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரு பிரேக் டைம் ஒரு 5 நிமிஷம் அவனுக்கு கிடச்சிச்சுன்னா அவன் என்ன ஆகிடுவான்? ஃப்ரெஷ் ஆகிடுவான், இன்னும் எனர்ஜி அதிகமாகிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது இவனுக்கு யுத்தத்தில் இவங்க மடிஞ்சிட்டாங்க, மனசும் மடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் தோத்துரும் தெரிஞ்சிச்சு. இப்போ அவனும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ சூரியனும் மறைய போகுது. சூரியன் என்ன? எனக்கு ஆண்டவரே ஒரு பகல் இருந்தால் நான் ஜெயிச்சிடுவேன், ஒரு டைம் இருந்தால் எனக்கு ஜெயித்த வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் தோத்துட்டா கூட, தோல்வியை சந்திக்கிற நேரத்தில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சான்ஸ் கிடைக்கக்கூடாதா எனக்கு? இந்த பிள்ளைங்க இன்னொரு வாட்டி கொடுங்களேன், இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன், இந்த ஒரு வாட்டி பாருங்களேன், அப்படி கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான் கர்த்தர்கிட்ட கேட்குறார், மனுஷங்கிட்ட கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் சூரியன் நிற்க வைக்கிறது அவர் தான், சந்திரனை நிற்க வைக்கிறது அவர் தான், அவருக்கு எல்லாமே தெரியும் சொல்லி சூரியனை பார்த்து பேச வைக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் எங்கே பார்த்து பேசுகிற பழக்கம் இருக்கணும்னா, நான் எங்கே பார்த்து கூப்பிட்ற அந்த பழக்கம் வரணும்னா, மனுஷனை பார்த்தல்ல, நீ கூடாரத்தில் இருந்தாலும் கர்த்தரை பார்த்து நீ கூப்பிடணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஒன்று சொல்கிறேன். ஒரு ஒரு மனுஷனை மீன் விழுங்குச்சு. யார்? ஒரு மனுஷனை மீன் என்ன ஆயிடுச்சு? விழுங்கிடுச்சு. இப்போ இவன் எங்கே இருக்கிறான்? மீனோடைய வயிற்றில் இருக்கிறான். இப்போ மீனோட வயிற்றுல இருந்து அவனுக்கு வேறு வழியே தெரில. அவன் என்ன பண்ணுறான்? மீன் வயிற்றுலேருந்து முட்டி போட்டு கரத்தை உயர்த்தி என் தேவனாகிய கர்த்தாவேன்னு கூப்பிட்றான். எங்கேருந்து கூப்பிட்றான்? கர்த்தரை நோக்கி பேசுகிறான். எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒன்றும் தெரிய தேவையில்லை, ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ கர்த்தாவே, இயேசுவே, அப்பா நீ கூப்பிட்டாலே போதும். நீ என்னெல்லாம் சொல்கிறியோ அதை கேட்க அவர் விருப்பமாக இருப்பார். உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு 10 ஒரு 5 கஷ்டத்தை சொல்லுங்களேன், காதை பொத்தி எழுந்து வெளியே போயிடுவார். ஆமாம், உனக்கு ஒரு வேலையே இல்லை சொல்லுவார், மூஞ்ச காட்டுவார். ஆனால் நீ கர்த்தர்கிட்ட எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்களேன், கேட்டுகிட்டே இருப்பார். நீ சொல்லுமா, நான் கேட்குறேன். இந்த கஷ்டமா நீ சொல்லு, இந்த பிரச்சனையா நீ சொல்லு. ஓ இது இந்த மனுஷன்தான் உனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்களா, நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நான் கேட்குறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ நைட்டு ஃபுல்லாக கூட பேச, அவர் கேட்டுன்னே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் யோசுவா சார் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறான்? பேசுகிறான். பைபிள் அழகா சார் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறான்? அப்போ யோனாவும் எங்கே நோக்கி பேசுகிறான்? மீன் வயிற்றுல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பேசுகிறான். இனிமேல் எனக்கு யாருப்பா இருக்கா? இனிமேல் எனக்கு ஒரு யார் இருக்கா?
முடிஞ்சிச்சு, மீன் வயிற்றுல இருக்கிற, இனி ஒரு வாழ்வு கிடைக்குமா கிடைக்காத எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்களை நோக்கி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி பேசும்பொழுது 3 நாள் கழித்து கர்த்தர் என்ன பண்ணனா, கரையில் எடுத்துகிட்டு வந்து மீன் வாந்தி எடுத்து போடுது, கக்கி போடுது, அவன் உயிரோடு இருக்கிறான். அப்போ நம்ம பேச வேண்டிய முக்கியமான நபர் யாருன்னா, நீ ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் பேச வேண்டிய முக்கியமான ஆள் யாருன்னா, நீங்கள் துதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல பேசி பாருங்க, அவர் உன்னை அழகாக நடத்திட்டே போவார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, உங்கள் பலத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க, உங்கள் பேச்சில் முடிக்கலான்னு நினைக்கிறீங்க, உங்கள் திறமையில் செஞ்சிடலான்னு நினைக்கிறீங்க. அது ஒரு நாளும் முடியாதுங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தான் உன்னை உண்டாக்கினவர். உண்டாக்கினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர் தான் உன் சத்தத்தை கேட்க ஆவலா இருக்கிறார். என் மகன் என்னிடத்தில் பேசினா போதும், நான் மறு உத்தரவு அருளுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள. 50வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி நீ என்ன பண்ண, கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன பண்ணுவ. அப்போ நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா, நீ யாரை நோக்கி கூப்பிடணும், நீ யாரை நோக்கி பேசணும். விளையாட்டுக்கு சொல்ல ஆண்டவருடைய பிள்ளைய, நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு பிள்ளை சாட்சி சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக நான் கேட்டேன். பிரசவம், வீட்டுக்காரன் இல்லை, மாமியார் இல்லை, யாரும் இல்லை, வலி வந்துடுச்சு. அவள் பாத்ரூமுக்கு போனால் குழந்தை வெளியே வந்துடுச்சு. ஆண்டவரே நான் என்ன செய்வேன் தெரியாதுன்னு கத்தனா பாருங்க. யாரோ ஒரு மனுஷி உள்ள வந்து அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவள் என்ன பண்ணியிருக்கா பாருங்க, யாரை கூப்பிட்டுருக்கா பாருங்க. அவ சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போது எந்த நேரத்துலையும் எந்த வேலையிலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாதான் உனக்கு யாராவது கர்த்தரை அனுப்புவார், யாராவது கர்த்தருக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்ய வைப்பார். சொல்லும்போது நான் செத்தே போயிட்டுருப்பேன், அவ்வளோதான் நினச்சேன், நான் நினைக்கவே இல்லை குழந்தை இப்படி வெளியே வந்துடும்னு. ஆனால் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டதுனால நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளை சொல்லிச்சு. அப்போ நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ யார்கிட்டையும் பேசாத. மனுஷங்கிட்ட உன் கவலை சொன்னீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். நீ நடக்கும் போதும் சரி, நீ முட்டி போடும் போதும் சரி, நீ வீட்டில் உட்காரும் போதும் சரி, எங்கே பார்த்து பேசணும், யார்கிட்ட பேசணும்னா உன்னை உண்டாக்கிற கர்த்தரை நோக்கி பேசு. அவர்கிட்ட பேசிட்டே இரு. அவர் வெறுக்கிற தேவன் அல்ல, மூஞ்சி சுளிக்கிற தேவன் அல்ல, மூஞ்சி காட்டுற தேவன் அல்ல, அவர் அன்போடு அணைக்கிற தேவன், அவர் அரவணைக்கிற ஆண்டவர். அவர் உன் கூடாரத்துலேருந்து கூப்பிடும் போது உங்ககிட்ட பேசுவார், உன் வீட்டிலேருந்து சத்தமிட்டு கூப்பிடும் போது உன்னோட கூட வருவார். நீ எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டாலும் நான் உனக்கு செவி கொடுக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்தில், அந்த நெருக்கத்தில் நீ யாரை கூப்பிட்டு பேசணும்னா கர்த்தரை கூப்பிட்டு பேசணும். ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அது நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி கர்த்தர் உனக்கு என்ன சொல்ல மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தில் ஒரு அமாவாசை ஜெபத்தை நடத்தி முடிச்சுட்டு போகிறேன். பயங்கரம் எல்லாருக்கும் விடுதலை ஆக்கி சரியான டயர்டாக போயிட்டு அப்படியே வீட்டில் போயிட்டு மதியானம் ஒரு 2-3 மணி இருக்கும். அப்படியே படுத்துட்டு இனிமேல் இந்த ஊழியெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே, என் உடம்புல பலனும் இல்லை, எனக்கு செய்யவும் தெரியாது. நான் பாட்டு பெறாத்தி பேசினே இருக்கேன். எப்படி நான் செய்ய போகிறேன் ஊழியத்தெல்லாம், எனக்கு இப்போ தான் எனக்கு உடம்பு முடியவே மாட்டுது. இவ்வளோ ப்ரேயர் நடத்திட்டு இவ்வளோ வெயிலில் போயிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கிறேன். நான் பேசுகிறத ஆண்டவர் கேட்டு மறு உத்தரவு கொடுக்குறாரு என்கிட்ட. ஆவியான சத்தம் காதில் கேட்குது அழகா. நீ எனக்காக இந்த ஊழியத்தை செய்ய மாட்டியா? காது அப்படியே தெளிவாக கேட்குது. நான் பதில் சொல்கிறேன், என்னால் முடியலையே, என்னால் ஓடவும் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த பிசாசெலாம் துரத்தி உடம்பு அந்த ஃபாஸ்டிங் உடம்பு ஏற்றுக்கமா. எவ்வளோ பேர் உலகத்து வேலைக்காக இங்கிருந்து தண்டையார்பேட்டிலேருந்து எண்ணூர்லாம் தாண்டிலாம் போகிறானுங்க டெய்லியும். நீ வாரத்தில் ஒரு 2-3 நாள் எனக்காக செய்ய மாட்டியா? எப்படி கேட்குறாரு பாருங்க ஆண்டவர். ஐயோ ஆண்டவரே, எவனோ உலகத்துக்காக பணத்துக்காக அப்படி ஓடுறான், நான் உங்கள் ராஜ்யத்துக்காக ஓடாமல் இருக்க மாட்டேன், என்ன வந்தாலும் ஓடுவேன் ஆண்டவரே, நிச்சயமாக நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் இப்படி பேசுனதுக்காக என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன். பாருங்க, நல்ல ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்தார். இப்படி தான் நீ பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். உன் காதில் ஆண்டவர் சத்தம் கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும்.
நான் அன்றைக்கி பேசும்போது அந்த ஆவியானவர் தான் இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் காட்டி, ஏன்னா என் தம்பி பையனை தடவை டெய்லியும் இந்த ஸ்கூல் திருவட்டூரில் தான் வந்து விட்றான். அவனே ஆண்டவர் சொல்ல, ஏண்டா அந்த புள்ள படிப்புக்கு டெய்லியும் விட்டுட்டு போகிறான், நீ வாரத்தில் ஒரு நாள் வந்து ஊழியம் செய்ய முடியாதா? இதெல்லாம் சொல்கிறாரு என்கிட்ட ஆவியானவர். எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ஒரு ஆச்சரியமா, ஆமாம் இல்லை அவங்கள டெய்லியும் வர, நம்ம ஒரு நாள் வந்து என்ன ஆண்டவருக்காக போவோம். அப்படி அன்னைக்கு எடுத்த தீர்மானம், அவர் கொடுத்த சத்தம் இன்னி வரைக்கும் எனக்கு ஓட வைக்குது. இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி ஆண்டவர் ராஜ்யம், ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு நோக்கம், உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உன்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபைலாம் இல்லை, நான் ஒரு ஷெட்டில், கார் ஷெட்டில் தான் என்ன பண்ணுவோம், இந்த ப்ரேயரே நடத்தியிருந்தது. அப்போ சபைலாம் இல்லை. அப்போ ஆண்டவர் பாருங்கள், பேசுகிற, நீ பேசும் பொழுதே உங்ககிட்ட மறு உத்தரவு கொடுக்குற ஆண்டவர், உன் உள்ளத்தில் பேசுகிற தேவன். ஏன் ஆண்டவர் இப்போலாம் என்கிட்ட பேச மாட்டார்னு நீ நினைக்கிறேன்னா, நீ பேசுறதில்லை, அவர் பேசுறதில்லை. நீ பேசுனா தானே அவர் பேசுவார், நீ கூப்பிட்டா தானே மறு உத்தரவு கொடுப்பாரு. முன்னெல்லாம் நல்லா பேசுனாரு, முன்னெல்லாம் வண்டியில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது வசனமாக வரும், நான் நினைப்பேன் பேசுவார், நான் இப்படி பேசுவேன் அப்படி பேசுவார். இப்போல்லாம் நீ எங்கே கூப்பிட்ற, நீங்கள் எங்கே கேட்குறீங்க, நீங்கள் எங்கே அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க? ஏதோ வாழ்க்கை ஓடுது, ஏதோ நடக்கிறேன், ஏதோ பைபிளை தூக்கின்னு வரேன், பைபிளை தூக்கின்னு போகிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை இல்லைங்க. கர்த்தர் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்கிற வாழ்க்கை தான் மெய்யான ஒரு வாழ்க்கை. பாஸ்டர்கிட்ட தான் பேசுவார், எங்ககிட்ட பேசுவார்லாம் இல்லை. யார் கூப்பிட்டாலும் அவர் பேசுவார். உன் வீட்டில் இருக்கும்போது பேசுவார், வசனத்தின் மூலிமா பேசுவார். திடீர்னு நீ ஃபோனை எடுக்கும் போதே மெசேஜ் உள்ள வசனம் வந்துடும், உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வரும். அவர் பேசாத தேவன் அல்ல, அவர் பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது உங்கள் நெருக்கத்தில், அந்த அந்த ஒடுக்கமான நேரத்தில் நீங்கள் உங்கள் கண் எங்கே இருக்கணும்னா, கர்த்தரை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கணும். உங்கள் கண் எங்கே பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணும்? பரலோக தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். எதுவானாலும் பேசுங்க. எந்த பிரச்சனை, உன் பிள்ளையை குறித்து பேசு, வீட்டுக்காரை குறித்து பேசு, கடனை குறித்து பேசு. ஆண்டவர்கிட்ட பேசல உனக்கு என்ன? நான் கேட்குறேன், காசாக கேட்க போகிறாரு, இல்லை நான் பேசுகிறேன் நீ பணம் கொடுன்னு கேட்க போகிறாரா? அவர் அன்பான தேவனுங்க. அவர்கிட்ட எவ்வளோ நேரம் வேணால் நீ பேசிகிட்டே இருக்கலாம், நேரம் போகிறதே தெரியாது. அல்லேலூயா. ஆமென். 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 11-12 எடுத்து வாசிங்களேன். பக்கம் 558வது பக்கம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், பக்கம் 558. பதினாலாம் அதிகாரம் 11-12. ஆசா தன் தேவன், இருக்குமா ஒருத்தர் வாச. ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனாகிலும் பலனே இல்லாதவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு எனது லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்களுடைய தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். யூதாவுக்கு முன்பாக இங்கேயும் யுத்தத்தில் ஆசா ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அவன் கூப்பிட்ற ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று சொல்கிறான். ஒருத்தன் நல்ல பலனாக இருந்தாலும், ஒருத்தன் பலனே இல்லாமல் இருந்தாலும், அவன் யார்கிட்ட தான் வரணும்னா கர்த்தர்கிட்ட தான் வரணும். யார்கிட்ட வரணும்? அவர் தான் அவனை காப்பாற்ற முடியும். சில பேர் நான் நல்ல பலசாலி, எனக்கு எல்லாமே இருக்குன்னா என்னைக்காவது ஒரு நாள் இங்கே வர வச்சிருவார். ஆமென். அவன் எனக்கு பலன் இருக்குன்னு சொல்ல முடியாது. பலன் இருந்தாலும் ஆண்டவர் தான் உனக்கு, பலன் இல்லைனாலும் ஆண்டவர் தான் உனக்கு. அவர் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, அவர் மட்டும்தான் உன்னை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். பணம் இருக்குது நான் தப்பிச்சுப்பேன்னு நினைக்காத. எவ்வளோ பேர் கொரோனாவில் பணம் வச்சுருந்து அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட சொல்ல, டாக்டர் நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், எப்படியாவது என் உயிரை என்ன பண்ணு. பணம் இருக்குது, அவன் டாக்டரை நம்பி கூப்பிட்றான், 1 கோடி ரூபாய் செக் எழுதி கொடுக்குறான். ஆனால் அவன் உயிர் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. செத்தே போயிட்டான் அந்த ஆள். விளையாட்டுக்கு செத்துட்டார்.
பணம் இருந்து தப்பிக்க முடியாதுங்க. கர்த்தர் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். கர்த்தர் இருந்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும். பலன் உள்ளவனாகிலும் பலன் இல்லாதவனாகிலும் யாரா இருந்தாலும் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பேச வேண்டியது, நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான இடம், முக்கியமான நபர் யாருன்னா இன்றைக்கும் உயிரோடு எழுந்திருக்கிற கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். கொடுங்கப்பா, என் பிள்ளைக்கு செய்யுங்கப்பா, எனக்கு நீங்கள் செய்யாமல் யார்ப்பா செய்ய போகிறா? யார்ப்பா முடியும்? உங்களால் தான்ப்பா முடியும். தாங்கப்பா தாங்க. டெய்லி தொந்தரவு கொடுங்க, டெய்லியும் பேசுங்க, டெய்லி அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருங்க, சோர்ந்து போகாதீங்க. அதுதான் ஆண்டு சொன்ன, ஜெபம் பண்ணும்போது ஒன்று கண்ணு சொன்னார், எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ண சொன்னார்? அதுதான் ஜெபம். நீ பேசுறது தான் ஜெபம். வண்டியில் போகும்போது பேசு, வீட்டில் படுத்திருக்கும் போது பேசு, சமைக்கும் போது பேசு, நடக்கும் போது பேசு, எல்லா நேரத்துலையும் பேசு. அவர் உன் சத்தத்தை கேட்பார். அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? இல்லை, கண்டிப்பாக கேட்பார். நீ பேசுகிறத கண்டிப்பாக ஏசப்பா கேட்பார். உன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை நீ சொல்கிறத அவர் கேட்பார். மனுஷன் கேட்க மாட்டான், கர்த்தர் கேட்பார். உன் தேவன் கேட்பார். உன் பிள்ளை கேட்காது, உன் வீட்டுக்கார் கேட்க மாட்டார், கர்த்தர் கேட்பார். உன் வேதனையை யாருக்கு அறிவார்? கர்த்தர் அறிவார். உன் நிலைமை யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். உன் நிலைமை யாருக்கு தெரியும்? பிள்ளைங்களுக்கு தெரியாது, வீட்டுக்காருக்கு தெரியாது, மனுஷர்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீ கர்த்தரை நோக்கி பேசணும். யோசுவா எப்படி கர்த்தரை நோக்கி பேசினானோ, ஆசா எப்படி கர்த்தரை நோக்கி பேசினானோ, யோனா எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ, தாவீது எப்படி கர்த்தரை நோக்கி ஜெபிச்சானோ பேசினானோ, நீயும் கர்த்தரை நோக்கி பேசுகிற பழக்கம் வரணும். இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் நீ எடுக்கணும். அற்புதம் பார்க்குற வரைக்கும் நான் ஜெப நேரத்தில் தான் போய் பேசுவேன்னு இல்லை, நீ நடந்தாலும் படுத்தாலும் நீ பேசலாம். 2 பேர் எம்மா ஒரு சீஷர்கள் ஆண்டவர் மறிச்சிட்டாரு. நல்லா கேளுங்க, மறிச்சிட்டாரு. அப்புறம் இவர் ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார், ஏசப்பா உயிரோடு எழுந்துட்டார். ஏசப்பாவை குறித்து 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க. எங்கே பேசிகிட்டே போகிறாங்க? அவர் இப்படி யார் நடந்துதாமே, இப்படி நடந்துதாமே, இப்படி உயிரோடு எழுந்துட்டாராமே, இனி என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படி பேசிகிட்டே போகும்போது கூட ஏசப்பா வரார். 3வது நபரை பக்கத்துலேயே இருக்கிறார். அவங்க கூட நடந்துகிட்டே வரார். எங்கே நடந்துகிட்டே வராரு? ரோட்டில் நடந்துகிட்டே பேசினே போகும்போது, அந்த ஊருக்கு போகும்போது பேசினே போகும்போது நடந்துகிட்டே வரார். அவங்க பேசுறதெல்லாம் கேட்குறார். கேட்டு போகும்போது அவங்க இருதயத்தை திறந்துட்டு போயிட்டார். நான் தான் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேனே, நீ ஏன் பயப்படுறீங்க? உடனே அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சான். கர்த்தர் உயிரோடு தான் இருக்கிறாரு, நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குறாரு. அவர் பேசாத தேவன் அல்ல, அவர் பேசுகிறத கேட்குற தேவன் அவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேட்லேருந்து இந்த நாள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது நீ சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்னா, நான் கர்த்தரிடத்தில் பேசினே இருந்தேன், அவர் எனக்கு எல்லா பிரச்சனையும் மாற்றிட்டாரு. அது எப்படி மாறிச்சுன்னே தெரில, எப்படி மறைஞ்சதுன்னே தெரில, எப்படி போச்சுன்னே தெரில, ஆனால் என் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செஞ்சிட்டாருன்னு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்கள் பேசுனாதான் அவர் திரும்பி என்ன பண்ணுவார்? பேசுவார். இந்த பழக்கம் நமக்கு என்ன பண்ணணும்? வரணும். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் கூட பாருங்கள், ஒரு மனுஷன் ஏனோக்கு என்ன பண்ணுறான்னா, குடும்பம் குழந்தை பிள்ளைகிட்டலாம் இருக்குது, அவர் அப்படியே நடந்துக்கிட்டே பேசிகிட்டே போகிறார் ஆண்டவர்கிட்ட. திடீர்னு வந்து செத்தே போகாமல் மறைஞ்சி பரலோகத்துக்கு போயிட்டார். அவன் என்ன பண்ணான்னா, மரணத்தையே பார்க்காம போயிட்டான். யார் இடத்துல பேசின்னு போனான்னா, ஆண்டவர்கிட்ட பேசின்னு போகிறான், படைச்சவர்கிட்ட பேசிட்டு போகிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நடக்கும்போது ரோட்டில் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் எப்படியா பட்ட, நீ நடக்கும்போதும் சத்தத்தை கேட்பார், நீ படுக்கிற போது ஐயோ வலி வேதனையாக இருக்கே ஆண்டவர், யார் இடத்துல சொல்கிறது, எங்கே போகிறதுனா கூட அது கேட்பார். உடனே உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, ஆண்டவருடைய பிள்ளைய, நீங்கள் முக்கியமாக எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலை, உங்கள் வீட்டில் தனிமையாக இருக்கும் போது கூட சொல்கிறேன், நீ ஆண்டவர்கிட்ட பேசினா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். நிச்சயமாக பேசுவார், ஏதாவது ஒரு வகையில் பேசுவார். ஆமென். கர்த்தரிடத்தில் பேச நீ பழகிக்கணும். யோசுவா எப்படி கர்த்தரிடத்தில் பேசுனது போல் நீயும் கர்த்தரிடத்தில் பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு பழக்கத்துக்கு வர போகிறீங்க? நீ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, இன்னிலேருந்து அந்த 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 கிரியை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இன்னிலேருந்து பக்கத்தில் பார்த்தா லூசுன்னு கூட சொல்லட்டும், கவலைப்படாத. நீ பைத்தியம் கூட சொல்லட்டும்,
அதை பற்றி யோசிக்காத. ஆனால் உன்னுடைய பேசுகிற அந்த பழக்கத்தில் ஒரு பெரிய ஜெயம் வரும். உன் சொந்தக்காரெலாம் ஒன்று சொன்னாங்க, உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, சொல்லிட்டு போய், எனக்கு கிறுக்காவே நான் இருக்கிறேன், நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு நீ ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அந்த கிருபை கர்த்தர் தர போகிறார். கிருபை கர்த்தர் ஊற்ற போகிறார். நீ பேச போகிற, உனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உன் சத்தத்தை கர்த்தர் கேட்க போகிறார். ஒரு மனுஷன் பேசும்பொழுது சூரியன் நிற்கும்னா, ஒரு மனுஷன் பேசும்போது சந்திரன் நிற்கும்னா, நீ பேசினா கர்த்தர் உனக்காக பெரிய காரியம் செய்ய மாட்டாரா? உன் கர்த்தர் அவ்வளவு சாதாரணமானவர் அல்ல. அவர் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் வேதனைகளை அறிவார். சில விஷயங்களை சில மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது. சில பிரச்சனைகளை யார்கிட்ட என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்ணால் நம்மளையே வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நீ ஏசப்பா கிட்ட சொல்லலாம், நீ ஏசப்பா கிட்ட பேசலாம். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், அடுத்த வெள்ளிக்கிழமை உன்னை கர்த்தர் சாட்சியாக நிற்க வைக்கணும். அடுத்த உபவாச கூட கர்த்தரோட சாட்சி சொல்ல வைக்கணும். நீ எடுக்கிற இந்த பேசுகிற அந்த தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது. தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் எல்லாரும் தீர்மானம் எடுப்போம். கண்ணை மூடி